அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போறது satellite launch vehicle. So earlier we have already seen Prarambh, that is the first space odyssey of India. Very first time private sector வந்து launch vehicle, that is Prarambh mission மூலமா Vikram series VKS series launch பண்ணாங்க. So now we are going to see ISRO's types of launch vehicle and Earth orbit and the latest SSLV, that is small scale launch vehicle, its pros and cons and all. So let's start with ISRO's launch vehicle. So ஒரு சின்ன introduction இது என்னன்னா, இது ஒரு basic knowledge only. So what is launch vehicle, what is satellite, what is instrument, already நம்ம பார்த்திருக்கோம். payload like ஆர்பிட் இதெல்லாம் பார்த்ததெல்லாம் ஒரு டெக்னிக்கல் ஜார்கன். ஸோ இது ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் ஒரு பிரீஃப் என்னன்னா, ஜெனரலி இஸ்ரோங்கிற இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ங்கிறது ஒரு ஸ்பேஸ் போர்ட். நமக்கு எப்படி ஏர்போர்ட் இருக்கு, ஏர்போர்ட்ல இருந்து நமக்கு வந்து ஃபிளைட் போற மாதிரி ஸ்பேஸ் போர்ட்ல இருந்து லான்ச் வெஹிக்கிள் நம்ம லான்ச் பண்றோம். ஸோ இந்த லான்ச் வெஹிக்கிள்ங்கிறது மியர்லி ஆஸ் யூ நோ தட் இட் இஸ் வெறும் ஒரு வெஹிக்கிள்ல லான்ச் பண்ற ஒரு விஷயம் தான். அது எதை லான்ச் பண்ணுதுன்னா சேட்டலைட். Satellite is nothing but அதுக்குள்ளார வந்து ஒன் ஆர் மோர் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். எதுக்குன்னா டு அண்டர்டேக் சயின்டிபிக் ஒர்க். ஸோ இவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். அப்போ எந்தெந்த தட் இஸ் அந்த சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சேட்டலைட்ல இருக்கும். அந்த சேட்டலைட்டை கேரி பண்ணி எடுத்துட்டு போறதுதான் லான்ச் வெஹிக்கிள். ஸோ இதை கேரி பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு நமக்கு வந்து எனர்ஜி தேவைப்படும். தட் இஸ் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் நம்ம பார்த்திருப்போம். சாலிட் ப்ரொபலண்ட், லிக்விட் ப்ரொபலண்ட், சம்டைம்ஸ் கிரையோ என்ஜினிக் எல்லாம் பார்த்திருப்போம். ஸோ இதுதான் ஒரு பேசிக், இதுதான் பார்க்க போறோம். So the first, the what are launch vehicle and the satellite. The rockets have powerful propulsion system that generate huge amount of energy which require to lift heavy object into the space. எதுக்குன்னா to overcoming gravitational pull of the earth. again ஒரு கல்லை தூக்கி மேல போடுறோம், அது திரும்பி வருது. பட் நம்ம சேட்டலைட் மாதிரி ஒரு SSLV சேட்டலைட் எடுத்தோம்னா 300 kg வெயிட்டுக்குள்ளார இருக்கும். PSLV மாதிரி ஒரு ஜியன்ட் சேட்டலைட் எடுத்தோம்னா ஒரு 1750 kg வெயிட். இவ்வளோ பெரிய வெயிட்டை பூமியில இருந்து தள்ளி மேல அனுப்புறோம், அது திரும்பி வரல. ஜஸ்ட் இமேஜின், திரும்பி வரல. சோ அது மேல போறதுக்கு கிராவிடேஷனல் புல்லுக்கு எகெயின்ஸ்டா, அந்த கிராவிடேஷனல் புல்ல ஓவர் கம் பண்ணிட்டு மேல போறதுக்கு அந்த அளவுக்கு நம்ம எனர்ஜியை கொடுக்குறோம். தட் இஸ் எனர்ஜி ரெக்வயர் டு லிஃப்ட் heavy object into the space which need to overcome gravitational pull of the earth. தான் நமக்கு என்ன தேவைப்படுது? propulsion system தேவைப்படுது. இந்த propulsion system is ராக்கெட் குள்ளார இருக்கு. இந்த ராக்கெட் அல்லது லான்ச் வெஹிக்கிள் குள்ளார சேட்டலைட் இருக்கும். சேட்டலைட் கேரி ஒன் ஆர் மோர் இன்ஸ்ட்ருமெண்ட் டு டூ தி சயின்டிபிக் ஒர்க். இட் இஸ் தி ஒன்லி பர்பஸ் ஃபார் வி ஆர் சென்டிங் லான்ச் வெஹிக்கிள் டு தி ஸ்பேஸ். ஏன்னா அட் தி எண்ட் என்ன சொல்ல போறோம்? உதாரணத்துக்கு இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் வீட்லயே உட்காந்துருக்கோம். ஒரு ஜெர்மன்ல ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, நம்ம வீட்லயே டெலிகாஸ்ட் பண்ணி பாக்குறோம், ஜெர்மனிக்கே போகல. சோ இந்த டெலிகம்யூனிகேஷன் நமக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, நம்மளுடைய இன்சாட் சேட்டலைட், இந்தியன் சேட்டலைட் வந்து நமக்கு அங்கேருந்து ஃப்ரீக்வன்ஸை டேக் பண்ணி கொடுக்குறாங்க. இதே மாதிரிதான் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் மூலியமா we forecast weather. so இந்த மாதிரியான பினோமினா, அதர்வைஸ் மங்கள்யான் ஆகட்டும், சந்திரயான் ஆகட்டும், சோ இந்த மாதிரி நம்ம ரிசர்ச் பண்றதுக்குமே இங்க இருந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம கேரி பண்ணி ஸ்பேஸுக்கு எடுத்துட்டு போகணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் நத்திங் பட் சேட்டலைட். இந்த சேட்டலைட்டை கேரி பண்றது லான்ச் வெஹிக்கிள் அல்லது ராக்கெட். இதுக்குள்ளார இருக்கிறது அந்த எனர்ஜி ப்ரொபல்ஷன் சிஸ்டம் தான் ப்ரொபலண்ட்ங்கிற கேட்டகரியில படிப்போம். இது இல்லாம அதுல என்ஜின்ஸ் இருக்கும். அதை ஈவன் நம்ம லாஸ்ட் இதுல வந்து பிராரம்பத்துல இருந்து கலாம் என்ஜின் இருக்குன்னு பார்த்தோம். சோ இதெல்லாம் தான். So again, satellite, that is launch vehicle வந்து become useless after the launch. இங்க இருந்து நீங்க டிவில பாத்திருப்போம், நம்ம ராக்கெட் மேல போகும்போது நிறைய ஃபயரோட மேல போகும்போது அது ஃபாஸ்டா மேல போகும். நீங்க ஸ்பேஸ் கிட்ட போகும்போது ஒவ்வொரு பார்ட்டா பிரியும். பிரியும் போது எது எது யூஸ்லெஸ் இல்லையோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டெப்ரிஸ் மாதிரி வந்துடும். தட் இஸ் after the launch vehicle useless. rocket only job to take the satellite to their intended orbit. இந்த intended orbit தான் நம்ம பிராரம்புக்கு பார்த்தோம், sun synchronizes orbit பார்த்தோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா lower earth orbitலயும் சுத்தும், sun synchronizes அல்லது polar orbitலயும் நம்மளுடைய satellite வந்து orbit பண்ணும், சுத்தும். So rocket have several detachable energy providing part.
they burn different kind of fuel to power the rocket. அது solid propellant இருக்கலாம், liquid propellant இருக்கலாம். So இந்த மாதிரி categoriesல இருக்கும். So நீங்க மேல போக போக what will happen, அந்த detachable part எல்லாம் பிரிஞ்சு வெளியில வந்துட்டு hybrids will come. Once their fuel exhausted, they detach from the rocket and fall off. It's become burning due to the air friction. சிலது பாத்தீங்கன்னா debris ஆவே இருக்கும். Only small part of the original rocket goes till the intended destination of the satellite. Once it's finally ejected, the last part of the satellite become ஒரு ஸ்பேஸ் டெப்ரியா இருக்கலாம். அதர்வைஸ் இதுமே வந்து ஃபயர் ஆக்கி பர்ன் ஆஃப் ஆகலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன பேசிக் ஆஃப் இது. ஸோ டு பி வெரி ப்ரீஷியஸ், சப்போஸ் நம்ம வந்து மார்ஸ் இல்ல ஜூபிட்டருக்கு ஒரு ஜூபிட்டர்ல என்ன நடக்குது நம்ம வந்து வி வாண்ட் டு என்கொயர். ஸோ அத அந்த என்கொயரஸ் அண்டர்டேக் பண்ண போற சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சேட்டலைட்டை ஒரு லான்ச் வெஹிக்கிள்ல தட் இஸ் ராக்கெட்ல இன்சர்ட் பண்றோம். இந்த ராக்கெட்டுங்கிறது நிறைய கேட்டகரி இருக்கு. பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி, எஸ்எஸ்எல்வி, ஏஎஸ்எல்வி, நிறைய கேட்டகரி டைப்ஸ் இருக்கு. நமக்கு எப்படி ட்ரெஸ் எடுக்கும் போது எக்ஸ்எல், எக்ஸ்எஸ்எல், எம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இது ஒரு கேட்டகரிஸ்ல. ஸோ இந்த லான்ச் வெஹிக்கிள் மூலியமா நம்ம சேட்டலைட் அனுப்புறோம். ஸோ நீங்க போகும்போது அதுக்கு வந்து அந்த அவ்வளவு தூரம் அவ்வளவு கிராவிடேஷன் ஃபுல்லா அதை எகென்ஸ்ட் பண்ணி போறதுக்கு ப்ரொபல்ஷன் சிஸ்டம் தேவைப்படுது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரொபலண்ட், லிக்விடு, சாலிட் ப்ரொபலண்ட் இருக்கும். ஒன்ஸ் அது இங்கேருந்து நம்ம ராக்கெட் அனுப்பின பிறகு அந்த ராக்கெட் யூஸ்லெஸ் ஆயிடும். ஒவ்வொன்றா டிட்டாச் ஆகி தேவையில்லாத பார்ட் எல்லாமே ஏர்லே ஃப்ரிக்ஷன் ஆகி எரிஞ்சு பர்ன் ஆஃப் ஆயிடும். ஸோ சேட்டலைட் மட்டும் அதோடைய பர்பஸ் எதுக்காக அதை அனுப்பணும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அந்த சயின்டிபிக் ஒர்க்கை கேரி பண்ணிட்டு இருக்கும். எந்த இடத்துல நின்று அதை கேரி அவுட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இந்த இதை பார்க்குறோம், நீங்க உங்க வீட்டுல உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க, அதர்வைஸ் ஒரு கிளாஸ்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி சேட்டலைட் அது அதோடைய ஆர்பிட்ல, அது ஒருவேளை வந்து லோயர் எர்த் ஆர்பிட்டா இருக்கலாம், இல்லைன்னா போலார் ஆர்பிட்டா இருக்கலாம், இல்ல சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட், ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்ல அதோட வேலையை சுத்திட்டே வந்து அதோடைய ஒர்க்கை பண்ண போகுது. ஸோ இது பேசிஸ் ஃபார் சேட்டலைட். அந்த ஆர்பிட்ஸ் இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன், டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட். ஒன்ஸ் நம்ம ராக்கெட்டை லான்ச் பண்ண பிறகு சேட்டலைட் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்ல பிளேஸ் ஆகணும். இப்ப நீங்க ஒரு இடத்துல உட்காந்து தான் எக்ஸாம் எழுத முடியும், ஒரு இடத்துல உட்காந்து அதை கவனிக்க முடியுங்கிற மாதிரி சேட்டலைட் ஒரு இடத்துல பிளேஸ் ஆகி தான் அதோடைய வேலையை செய்ய முடியும். தட்ஸ் அப்பான் லான்ச் a satellite or spacecraft placed in several particular orbit around earth. அது geostationary-ஆ இருக்கலாம், lower earth-ஆ இருக்கலாம், mid earth-ஆ இருக்கலாம், and all. So it might be sent on interplanetary journey-ஆ இருக்கும்போது, that is எர்த்த மட்டுமே சுத்தாம உங்களுக்கு இன்டர் பிளானட்டரி எர்த் மாதிரி மற்ற பிளானட்டரியும் சேர்த்து சுத்தும் போது, ஸோ இதுக்குன்னு ஒரு டெஸ்டினேஷன் தேவைப்படுது. ஸோ சம்டைம்ஸ் அது பார்த்தீங்கன்னா அந்த சன் சின்க்ரோனைஸ் ஆகும் போயிட்டு இருக்கலாம். தட் இஸ் இட் மைட் பி சென்ட் ஆன் interplanetary journey. That is, it does not need orbit Earth anymore, but instead orbit the sun until its arrival at final destination like Mars ஆகட்டும், Jupiter ஆகட்டும். ஸோ நீங்க ஜஸ்ட் நம்ம ஏர்த்ல வந்து கிளைமேட்டை வந்து நம்ம ப்ரெடிக்ட் ஃபோர்காஸ்ட் பண்றதுக்காக எர்த்தை மட்டும் ஆர்பிட் பண்ற சேட்டலைட்டை நம்ம லான்ச் பண்ணும்போது அது எர்த்தோடைய லோ எர்த் ஆர்பிட் ஆகோ அல்லது மிட் எர்த் ஆர்பிட் ஆகோ இருக்கலாம். ஜியோ ஸ்டேஷனரி எர்த்தை சுத்தியே வந்திருக்கலாம். எனக்கு எர்த்து வேணாம், ஐ வாண்ட் டு நோ அபவுட் சன், ஐ வாண்ட் டு நோ அபவுட் மார்ஸ், ஜூபிட்டர்னா அதுக்கு அடுத்து சன்னு கிட்ட சின்க்ரோனைசஸ் ஓரியன்ட் அது போயிட்டு இருக்கலாம். ஸோ ஆக்சுவலி தெர் ஆர் மெனி ஃபேக்டர் டிசைட் விச் ஆர்பிட் வுட் பி பெஸ்ட் ஃபார் சேட்டலைட். ஏன்னா சேட்டலைட்டோட டிசைன் பொறுத்து, அதோட பர்பஸை பொறுத்து, அதோட வெயிட்டை பொறுத்து, ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இந்த ஃபாலோயிங் ஆர்பிட் போட்டிருக்கும் பாத்தீங்களா, ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட், லோ எர்த் ஆர்பிட், மீடியம் எர்த் ஆர்பிட், போலார் ஆர்பிட், டிரான்சிஸ்ட் ஆர்பிட், தட் இஸ் ஜியோ ஸ்டேஷனரி டிரான்சிஸ்ட் ஆர்பிட், எல் பாயிண்ட் லாக்ரேஞ்ச் ஆர்பிட்னு என்ன பர்பஸுக்காக சேட்டலைட் இருக்கு, வெதர் எர்த்துக்கா இல்ல இன்டர்பிளானட்டரியா, இல்லைன்னா எர்த்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷனுக்காக டெலிகம்யூனிகேஷன் வேணுமா, ஃபோர்காஸ்டிங் வேணுமா, இல்ல சம் அதர் பர்பஸ், டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்பஸ் அந்த டைப் ஆஃப் சேட்டலைட். இதை பொறுத்து ஃபாலோயிங் ஒன் கேட்டகரியில இது ஃபிட் ஆகும், டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட். தென் இந்த ஆர்பிட்டுக்குள்ளார என்னென்ன மாதிரி லான்ச் வெஹிக்கிள் நம்ம இப்ப பார்க்க போறது லான்ச் வெஹிக்கிள் அந்த எஸ்எல்வில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு ரீசெண்டா இருக்கிற ரீயூசபிள் ராக்கெட் வரைக்கும் உள்ள லான்ச் வெஹிக்கிள் தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ எந்த லான்ச் வெஹிக்கிளுக்கு என்ன மாதிரியான ஆர்பிட்ஸ் வந்து will suitங்கிறது அடுத்த திங் we are going to see. For lower earth orbit, several satellites deposit only in lower earth. அந்த earth orbitலயே நம்ம கீழே கொடுத்தா போடும். தட் இஸ் நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ட் ஒரு
எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து 180 கிலோமீட்டர்ல 2000 குள்ள நமக்கு தேவைப்படும். அந்த சேட்டலைட் பர்பஸ் ப்ராபப்லி ஒரு ஃபோர்காஸ்டிங் அந்த மாதிரி இருக்கும்போது லோவர் எர்த் ஆர்பிட் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட், கம்யூனிகேஷன் சேட்டலைட், ஈவன் சம் ISS, International Space Station, host function in this spaces. இதுல என்ன திங்னா ரொம்ப கிட்டக இருக்கும்போது it takes small amount of energy to take the satellite orbit. According to small இருக்கறனால less powerful rocket are used for this purpose. For example, higher orbitல பாத்தீங்கன்னா GSLV மாதிரியான நம்ம GSLV மாதிரி launch vehicle ராக்கெட்ல நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ணும்போது higher orbit நம்ம யூஸ் பண்ணுவோம். There are some satellite need to go much deeper in space. உதாரணத்துக்கு geostationary satellite, for example, have to deposit in orbit that is 36,000 kilometers from Earth surface. ரொம்ப டீப்பரா அனுப்பணும். இதே நீங்க LEO பாத்தீங்கன்னா ஒரு 2000 கிலோமீட்டருக்குள்ளரே நம்ம இருந்தா போதும் இருக்கும். பட் geostationary இதெல்லாம் இந்த மாதிரி 36,000 தேவைப்படும் போது we use it for higher orbit. எக்ஸாம்பிள் வந்து planetary exploration mission. இந்த மாதிரியான ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஸ் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து தட் சேட்டலைட் ஆர்பிட் ஓவர் ஹையர் ஆர்பிட். ஸோ த பிளானட்டரி எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன் நீட் திஸ் தேர் ராக்கெட் டு லீவ் தம் மச் டீப்பர் இன் ஸ்பேஸ். அப்போ இந்த கைண்ட் ஆஃப் ஆர்பிட்ஸ் இருக்கும். பிகாஸ் நம்ம முன்னாடி பார்க்கும்போது ஒரு லோ எனர்ஜி லோ பவர்ஃபுல் ராக்கெட்டா இருந்துச்சு. பட் ஹையர் ஆர்பிட் பார்க்கும்போது மச் மோர் பவர்ஃபுல் ராக்கெட் யூஸ் ஆகும். Apart from this, in general, there is trade-off between weight of the satellite need to be launched and the distance need to be taken, as we already said. So, the purpose, weight, carrying capacity, destination. So, இதெல்லாம் தான் actually determine பண்ணும். அது உங்களுக்கு ரொம்ப கிளியரா சொல்ல போனோம்னா PSLV ராக்கெட்ல இருந்து நம்ம ஏதோ ஒரு சேட்டலைட் லான்ச் பண்றோம். SSLV ராக்கெட்ல இருந்து சேட்டலைட் லான்ச் பண்றோம். SSLVல இருந்து லான்ச் பண்ணும்போது ஒரு 300 கிலோ இடம் இருக்கிற சேட்டலைட்டே நம்மளால லான்ச் பண்ணிட முடியும். இது PSLVனா உங்களுக்கு 2000 கிலோ வரைக்கும் போற மாதிரி இருக்கும். சோ நமக்கு இப்ப இங்க பர்பஸ் எதுக்காக இவ்வளோ வெயிட் ஆன அப்ப 300 கிலோ 2000 kg 300 kg பாத்தீங்கன்னா கண்டிப்பா சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் when compared to PSLVல 1750 kg. சோ அப்ப என்ன பர்பஸ்? சோ சிம்பிளி ஸ்பீக்கிங் டெஸ்டினேஷன், பர்பஸ், வெயிட் இதெல்லாம் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணும். So in addition to that, same rocket can take small satellite much deeper into space compared to heavy satellite. So இது வந்து journey, India's journey ன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து satellite launch vehicle SLV ன்னு ஆரம்பிச்சோம். அத கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி augmented satellite launch vehicle மாத்தணும். Then போலார்ல நம்ம வந்து ஆர்பிட் பண்ற மாதிரி PSLV ஆச்சு. அப்புறம் geostationary heavier object launch பண்ணும்போது 36,000 kilometer earth surface வரைக்கும் நீங்க ரீச் பண்றதுக்கு GSLV ஜியண்டா ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் மூவ் பண்ணோம். நம்ம அதுல Mark 2 Mark 3 சீரீஸ்ல நமக்கு போயிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா SSLV ஸ்மாலர் ஸ்கேல் லான்ச் வெஹிக்கிள். இன்னொன்னு என்ன இருக்குன்னா ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள். ஏன்னா நீங்க ஒரு தடவை நம்ம முன்னாடி பார்த்தோம் ராக்கெட் இங்க இருந்து லான்ச் பண்ணிட்டோம்னா டிட்டாச் ஆயிடும். சேட்டலைட் மேல போக போக அதெல்லாம் வந்து இட்ஸ் வில் பர்ன் ஆஃப். ஏர் ஃபிரிக்ஷன்ல பர்ன் ஆஃப் ஆகி வேஸ்ட் ஆயிடும். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஐ மீன் ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா ஆஸ் ஆஃப் நவ் பார்ஷியலி சக்சஸ் என்னன்னா ஒரு பார்ஷியலி ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிளை நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவர் ஆஸ்பிரேஷன் இஸ் இன் ஃபியூச்சர் ஃபுல்லி ரீயூசபிள் ராக்கெட் தட் இஸ் லான்ச் வெஹிக்கிளை அட்டைன் பண்றது நோக்கி ISRO ஆர் டிராவலிங். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் அபவுட் SLV, ASLV, PSLV பார்த்தோம்னா first rocket developed by ISRO called simply satellite launch vehicle. ஒரு சேட்டலைட்டை எடுத்துட்டு போக லான்ச் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் இதுதான் SLV. ஸோ இந்த SLV பார்த்தோம்னா ஜென்ரலா ஒரு 22 மீட்டர் ஹைட்டு 17 டன் கெப்பாசிட்டி இருந்துச்சு. இதுல ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஆல் சாலிட் ப்ரொபலண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்க போக எவல்யூஷன் அடுத்த லிக்விட் வந்துச்சு, அப்புறம் கிரையோஜெனிக் சேர்க்கறதுங்கிறது அடுத்த வெர்ஷன் அட்வான்டேஜ் ஸ்டேஜ் வந்துச்சு. லோ எர்த் ஆர்பிட்ல முன்னாடியே நம்ம பார்த்தோம் லோ எர்த் ஆர்பிட் இருக்கும், நமக்கு
சன் சின்க்ரோனைஸ் போலரா இருக்கலாம், ஜியோ ஸ்டேஷனியா இருக்கலாம், நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட் பார்த்தோம். இது வந்து ரொம்ப பேசிக் லெவல் லோ எர்த் ஆர்பிட்ல ஒரு 40 kg பேலோடு உள்ள கெப்பாசிட்டி உள்ள ஆல் சாலிட் ப்ரொபலன்ட் கேட்டகரி உள்ளதுதான் எஸ்எல்வி. எஸ்எல்வியோட அடுத்த வெர்ஷன் அதை கொஞ்சம் ஆக்மெண்ட் பண்ணி ஏஎஸ்எல்வி. சோ இதுமே பாத்தீங்கன்னா குட்டி குட்டி சேட்டலைட் தான் கேரி பண்ணிச்சு. அப் டு 150 கிலோ தான் கேரி பண்ணாங்க. எகெயின் லோ எர்த் ஆர்பிட்ல தான் மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. சோ இது வரைக்குமே நம்மளுடைய ஃபேசஸ் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா தான் இருந்துச்சு. இதுவுமே ஆல் சாலிட். ஸோ இப்போதான் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் மூவிங் ஃபார் நெக்ஸ்ட் லெவலுக்கு வர்றாங்க. தட் இஸ் நம்மளோட லைக் ஒரு பெரிய சக்சஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது எப்போ நமக்கு வந்துச்சு அப்படின்னா பிஎஸ்எல்வி. ஸோ பிஎஸ்எல்வி நம்ம லான்ச் பண்ண பிறகுதான் இந்தியா வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தாங்க. ஸோ பிஎஸ்எல்விங்கிறது போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். அதாவது இதோட எர்த் ஆர்பிட் இதோட ஆர்பிட் பார்த்தோம்னா சன் சின்க்ரோனசஸ் அல்லது போலார் சின்க்ரோனசஸ், அதாவது போலாரை சுத்தி அது ஆர்பிட் இருக்கிறதுனால போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்னு பேர் வந்துச்சு. இதுல வந்து இது வந்து ஹைலி இம்ப்ரூவ்டு வெர்ஷன் வென் கம்பேர் டு எஸ்எல்வி அண்ட் ஏஎஸ்எல்வி. இப்போ 94ல தான் வெரி ஃபர்ஸ்ட் லான்ச் நடந்துச்சு. இதுல என்ன சிக்னிஃபிகன்ட் நமக்கு வந்துச்சு அப்படின்னா பிஎஸ்எல்வி வரும்போதே கமர்ஷியல் லான்ச் ஆஃப் சேட்டலைட் ஸ்டார்ட் ஆச்சு. அது வரைக்குமே 150 kg குட்டியா ஸ்மாலர் ஸ்கேல்ல நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆஃப்டர் வி ஸ்டார்ட் பிஎஸ்எல்வி நம்ம கமிஷன் பண்ண பிறகு கமர்ஷியல் ஸ்கேல் சேட்டலைட் ஒரு 1800 கிலோகிராம் சேட்டலைட் லான்ச் பண்ண வந்தோம். அதுக்கப்புறம் சிக்னிஃபிகன்ட்லி ஸ்பீக்கிங் சாலிட் அண்ட் லிக்விட் ப்ரொபலன்ட்ங்கிற 2 ஸ்டேஜ். இது வரைக்கும் சேட்டலைட் எஸ்எல்வி ஏஎஸ்எல்வி பாத்தீங்கன்னா ஆல் சாலிட் இருந்துச்சு. ஸோ வென் கம் டு பிஎஸ்எல்வி we started to use liquid propellant also. So double stage இருந்துச்சு. That is liquid stage also இது பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு சோஃபார் பார்த்தோம்னா ஒரு 52 சக்சஸ்ஃபுல் லான்ச்சஸ் நடந்திருக்கு. அதுல வந்து சந்திரயான் ஆகட்டும் மங்கள்யான் ஆகட்டும் இதுல இன்க்ளூட் ஆகும். ஸோ ஆல்ரெடி we discussed மங்கள்யான் எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுடைய மெய்டன் அட்டம்ப்ட்ல த வெரி ஃபர்ஸ்ட் டைம் மெய்டன் அட்டம்ப்ட்லயே நம்ம வந்து கமிஷன் பண்ணி சக்சஸ் ஆனோம். when compared to ரெஸ்ட் ஆஃப் த நேஷன் they had a lot of attempt, பட் நமக்கு அப்படி கிடையாது. மெய்டன்லயே நம்ம சக்சஸ் பண்ணிட்டோம். தென் கம் டு ஜிஎஸ்எல்வி. அடுத்தது வந்து ஜிஎஸ்எல்வி. எகெயின் ஜிஎஸ்எல்வி வரும்போது ஹையர் ஆர்பிட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பிஎஸ்எல்வில இருந்தே வி மூவ் டு ஹையர் ஆர்பிட் ஒன்லி. ஸோ ஜிஎஸ்எல்வி வரும்போது ஹையர் ஆர்பிட்ல வந்து ஜியோ சின்க்ரோனஸ் போலார் இல்லாம இங்க வந்து ஜியோ அந்த ஜியாய்டு ஷேப்பை சுத்தி இருக்கிறதுனால ஜியோ சர்ப்ரைஸ் பேலோட கெப்பாசிட்டி இப்ப இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா 1750 1800 இருந்தது. இப்ப 2200 கிலோகிராம் போயிடுச்சு. அதே மாதிரி ப்ரொபலன்ட் சிஸ்டம் பார்க்கும்போது இங்க வந்து கிரையோஜெனிக் ஸ்டார்ட் ஆகுது, ஆட் பண்றோம். சாலிட் ப்ரொபலன்ட், லிக்விட் ப்ரொபலன்ட், கிரையோஜெனிக் ப்ரொபலன்ட் வந்து இங்க ஆட் ஆகுது நமக்கு. இதுல ஜிஎஸ்எல்வி MK3 எல்லாம் பார்த்தோம்னா 4000 கிலோகிராம் நமக்கு பேலோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் ஆஃப் அவர் இஸ்ரோடைய ஜேர்னி. நம்மளுடைய ஸ்பேஸ் ஜேர்னில இதெல்லாம் ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு நம்மளுடைய சக்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஜிஎஸ்எல்வி பார்க்கும்போது ஒரு 10,000 கிலோகிராம் தட் இஸ் ஹை கமர்ஷியல் சேட்டலைட் லான்ச்சிங் வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப சிக்னிஃபிகண்டா சொல்ல போனோம்னா இண்டிஜினஸா டெவலப் பண்ண கிரையோஜெனிக் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ கிரையோஜெனிக்ங்கிறது ஒரு அப்கமிங் திங் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இண்டிஜினஸா டெவலப் பண்ண கிரையோஜெனிக் இண்டிஜினஸ்லி டெவலப்டு கிரையோஜெனிக் ஸ்டேஜ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்விங்கிறது அவர் what to say landmark in our space journey. So nowadays we back to square. இப்போ நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னா எஸ்எஸ்எல்வி. ஸோ ஒய் வி கம் திஸ் ஹிஸ்டரி அப்படின்னா எஸ்எஸ்எல்வி பத்தி சொல்ல வரதுக்கு தான். நமக்கு பொட்டன்ஷியல் எஸ்எஸ்எல்வி பத்தி கேட்கறதுக்கு ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் ரெண்டுலயுமே நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா எஸ்எல்வி லான்ச் பண்ணும்போது வெரி ஸ்மாலர் ஸ்கேல் சேட்டலைட் லான்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் வெயிட் நம்ம இன்க்ரீஸ் ஆகுது பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வில எல்லாம். ஸோ அகெயின் வி கம் டு திஸ் பேக் டு ஸ்கேர் வரும்போது இப்போ எஸ்எஸ்எல்விங்கிறது வந்து ஒரு அப் டு 300 kg or 300 or 500 kg capacity உள்ள ஸ்மால் மைக்ரோ சேட்டலைட். தட் இஸ்
குமுலேட்டிவ்லி நிறைய மைக்ரோ சேட்டலைட் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் பண்ணலாங்கிற ஒரு ஏரால போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் நமக்கு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ நம்ம பிராரம்ப் மிஷன் பார்க்கும்போதே பார்த்தோம். பிராரம்ப் மிஷன்ல வந்து விகேஎஸ் சீரீஸ் விக்ரம் சீரீஸ் இருக்கு. அந்த விக்ரம் சீரீஸ்ல வாட் வி ஆஸ்பைர்ட் இஸ் by the end of third Vikram series we thought launch more than 20,000 smaller scale satellite or micro satellite. நிறைய ஸ்டார்ட் அப் அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த குட்டி குட்டியா சேட்டலைட்டை ஃபார்ம் பண்ணி நிறைய சேட்டலைட்டை லான்ச் பண்ணலாம். தட் இஸ் இந்த மாதிரி மோடுக்கு இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். SSLV. ஸோ SSLVங்கிறது இப்போ ரீசெண்டா சேட்டலைட் பூமிங் ஆஃப் த சேட்டலைட்னால குளோபல் டிமாண்ட் ஃபார் லான்ச் வந்த பிறகு SSLVங்கிற ஸ்மால் அண்ட் மைக்ரோ சேட்டலைட் வந்திருக்கு. இப்போ இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். அப் டு 500 kg வரைக்கும் நம்ம லான்ச் பண்றோம். இதுல பார்த்தோம்னா இண்டிஜினியஸான EOS வந்துச்சு. தட் இஸ் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் கெப்பாசிட்டில இது இருந்துச்சு. அண்ட் நம்ம இதுல பார்த்த மாதிரி இது வந்து ஒரு லாங் டேர்ம் கமர்ஷியலே குட்டி குட்டியா போட்டு லாங் டேர்ம் மிஷனுக்கு இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் SSLV. தென் SSLV பத்தி டீப்பா நம்ம வில் சி பிஃபோர் எண்ட் வித் ரீயூசபிள் ராக்கெட். ஸோ அடுத்து ஃபியூச்சர் ராக்கெட் நம்ம என்ன இருக்கோம்னா SLVல இருந்து ஆரம்பிச்சு SSLV வரைக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்ஸ் லான்ச் பண்ண பிறகு அது வேஸ்ட் ஆயிடும். ஆஃப்டர் டிட்டாச்மெண்ட் அது பேர்ன் ஆயிடும். ஏர் ஃபிரிக்ஷன்ல பேர்ன் ஆயிடும், வேஸ்ட் ஆயிடுது. பட் நவ் அவர் ஆஸ்பிரேஷன் இஸ் reusable rocket. So future rocket mean to be reusable. Only small part of the rocket probably destroyed during the mission, but at the end we need majority of the for reusal. So the bulk of it would re-enter the earth atmosphere and land very much like airplane, can be used in fusion mission. So எப்படி நம்ம இப்போ டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, so launch vehicle எர்த்ல இருந்து வெளில போயிட்டு அது சேட்டலைட்டை லான்ச் பண்ணிட்டு ஒரு ஸ்மால் பார்ட் வேணா அந்த மிஷன்ல டிஸ்ட்ரக்ட் ஆயிட்டு ரெஸ்ட் ஆஃப் த மேஜர் பார்ட் நமக்கு எர்த் அட்மாஸ்பியருக்கே திரும்பி வர்ற மாதிரி, நமக்கு எப்படி ஏரோப்ளைன்ல இருந்து இங்கேருந்து பேசஞ்சரை கேரி பண்ணி டெஸ்டினேஷன்ல பேசஞ்சரை வந்து டெபாசிட் லிஃப்ட் பண்ண இது டெபாசிட் பண்ற மாதிரி இதுவுமே நம்மகிட்ட திரும்பி வர்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நமக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். தட் இஸ் இட் கட் டவுன் காஸ்ட் அண்ட் எனர்ஜி. வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்பேஸ் டெப்ரீஸை குறைக்கும். ஆல்ரெடி போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் கைசலர் சிண்ட்ரம் அப்படிங்கிறது ஸ்பேஸ் டெப்ரீஸோட தொடர்புடையது. நிறைய ஸ்பேஸ்ல பார்த்தோம்னா இப்ப நிறைய சேட்டலைட்லாம் இப்ப சப்போஸ் குமிஞ்சு இன்னொரு நிறைய SSLV வந்துருச்சுன்னு அப்படின்னுங்களா, இன்னொரு 50 years கழிச்சு பார்த்தோம்னா ஸ்பேஸ்ல நிறைய டெப்ரீஸ் தட் இஸ் ஸ்பேஸ் பொல்யூட்டன்ட் வந்துடும். ஸோ அதை குறைக்கிறதுக்கும் நமக்கு வந்து ரீயூசபிள் ராக்கெட் வந்து ஒரு பெரிய போனா இருக்கும். ரீசென்ட்லி நம்ம பார்த்தோம்னா இஸ்ரோ பொறுத்த வரைக்கும் பார்ஷியலி ரீயூசபிள் ராக்கெட்டை தான் நம்ம வந்து வரைக்கும் சக்சஸ் ஆயிருக்கோம். ஃபுல்லி ரீயூசபிள் நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நவ் வி சி SSLV பத்தி பார்க்கலாம். பிஃபோர் தட் ஐ ஜஸ்ட் ஒரு go through PSLV, GSLV, SSLV பத்தி ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் ஃபாஸ்டா go through பண்றேன். ஸோ PSLV is Polar Satellite Launch Vehicle. ஸோ சேட்டலைட்டை லான்ச் பண்ண போது ஆக்சுவலா பார்த்தோம்னா இது வந்து தேர்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள். தட் இஸ் SLV, ASLV, PSLV தேர்ட் ஜென்ரேஷன். இதுதான் இந்த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லிக்விட் ஸ்டேஜ் கொண்டு வந்தோம். அது வரைக்கும் SLV, ASLVல சாலிட் ஸ்டேஜ் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த PSLVல பார்த்தோம்னா சீரீஸ் இருக்கு. அதுல வந்து ஸ்டேஜஸ் 1, 2, 3, 4ன்னு ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சோஃபார் ஒரு 52 சேட்டலைட்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணியிருக்கோம் அவுட் ஆஃப் 54. இதோட பேலோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 1750 இருக்கும், சிலது 1850 இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும். நம்மளுடைய IRS இன்சாட்லாம் இதுல தான் போயிட்டு இதுல இருந்தா நம்ம லான்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து GSLV, இது ஒரு 4th ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள் நம்மளுடையது. அண்ட் பிக்கர் ஹை கமர்ஷியல் சேட்டலைட் லான்ச் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் கிரையோஜெனிக்கும் இதுல ஆட் ஆயிருக்குங்க. ஸோ GSLVங்கிறது லார்ஜஸ்ட் லான்ச் வெஹிக்கிள் டெவலப் பை இந்தியா. இது 4th ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள். இதுல 3 ஸ்டேஜஸ் இருக்கு, சாலிடு, லிக்விடு, கிரையோஜெனிக்னு ஆட் ஆகுது. நம்ம ஃபர்ஸ்ட் GSLV வந்து 2001ல லான்ச் பண்ணோம். இன்சாட் கெப்பாசிட்டி இன்சாட் கிளாஸ் கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து கம்பேரிசன் ஃபார் PSLV, SLV நீங்க லேட்டர் ஆன் இந்த PDF நாங்க டவுன்லோட்
I mean, you can download this PDF and you will just compare it. Now we see SSLV. So இதுதான் நமக்கு potential examல கேட்க வாய்ப்பு இருக்கு. SSLV னா என்ன? So I said smaller scale, that is small satellite, micro satellite launch vehicle. இது வந்து 5th generation satellite launch vehicle கூட சொல்லலாம் இத நம்ம. ஏன்னா 4th GSLV. It is a 3-stage all solid vehicle liquid propulsion based module as a terminal stage. 3 stageல இருக்கு. இதோடைய கெபாசிட்டி பார்த்தோம்னா up to 500 கிலோகிராம் இருக்கு. இப்போ நம்ம பிராரம்பம் வந்து SSLV கேட்டகரி தான் இருக்கு. விக்ரம் சீரிஸ் லான்ச் பண்ணது. அது வந்து 300 கிலோகிராம் கெபாசிட்டி சேட்டலைட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அப் டு 500 வரைக்கும் லான்ச் பண்ண முடியும். ஆர்பிட் பாத்தீங்கன்னா அப் டு 500 கிலோமீட்டர்ல லோவர் எர்த் ஆர்பிட்ல அது ஆர்பிட் ஆகும். பிராரம்பம் பார்த்தோம்னா 300 கிலோகிராம்ல SSO ஆர்பிட்ல ஆர்பிட் ஆச்சு. ஸோ ஆக்சுவலா இந்த SSLV ப்ரொடியூஸ் பண்றது வந்து இஸ்ரோடைய கமர்ஷியல் ஆர்மர் NSIL, that is New Space India Limited. ஆல்ரெடி நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். InSpace, NSIL, Antrix Corporation இதெல்லாம் வந்து commercial wing or extended wing of Department of Space for carry out promotion, regulation and commercial activities of space technology. And SSLVங்கிறது வந்து இஸ்ரோடைய latest launch vehicle. Actually பாத்தீங்கன்னா 110 ton weight capacity இருக்கும். So why? What is the need for SSLV? ஏன் SSLV advantage என்ன? So first thing, இது small satellite இருக்கிறதுனால cost effective launch vehicle. So to realize a cost effective launch vehicle with high launch frequency and quick capability, இன்னைக்கு growing demand marketல பாத்தீங்கன்னா இததான் கேக்குறாங்க. நம்ம already நான் சொன்ன மாதிரி worldwide, even though we have very good technology, we have ahead in technology, ahead in space technology, efficient human resources, scientists in space, our commercial, that is India, is have 2 to 3% commercial spaces in space technology, whereas US has 56%. அவ்வளோ பெரிய chunk US வச்சிருக்காங்க. So இன்னைக்கு we have to enter commercial mode of space activities. அப்படி இருக்கும்போது இந்த வேர்ல்டுலே பாத்தீங்கன்னா there is demand driven மோட்ல இப்போ போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சப்ளை மாடல்ல தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து IRS இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் லான்ச் பண்ணா ஃபோர்காஸ்டிங் கிடைக்குங்கிறது சப்ளை, அதை லான்ச் பண்ணு. பட் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு கூகுள் மேப்ல ஒரு ஓலா போட்டு ஓலால எங்க வேணா நம்ம வந்து டைரக்ஷன் நமக்கு கிடைக்குது, புவன் மூலியமா கிடைக்குதுங்கும் போது டு ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டிஸ்ல ஸ்பேஸ் டெக்னாலஜி நம்மள்ட்ட பெனட்ரேட் இருக்கும் போது இட் இஸ் வந்து இன்எவிட்டபிள் திங்கா இருக்கிறதுனால வேர்ல்டு வைடு குளோபலி தெர் இஸ் அ டிமாண்ட் ஃபார் சேட்டலைட். ஸோ இந்த கட்டத்துல வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ், ஹை அண்ட் எஃபிஷியன்ட், தட் இஸ் ஹை லான்ச் ஃப்ரீக்வன்சி உள்ள ஒரு லான்ச் வெஹிக்கிளை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்துல இஸ்ரோ இருந்தாங்க. அட் த சேம் டைம் வந்து ஒரு இது வந்து ரொம்ப கமர்ஷியல் சேட்டலைட்டை லான்ச் பண்ணும் போது வி ஹேவ் லாட் ஆஃப் ஹிக்கப்ஸ், தட் இஸ் நிறைய எனர்ஜி கொடுக்கணும் அண்ட் வி ஹாவ் டு டெக்னாலஜி இன்னும் அட்வான்ஸா இருக்கு. அந்த ஒரு PSLV GSLV இல்லாம நானோ சேட்டலைட், மைக்ரோ சேட்டலைட், ஸ்மால் சேட்டலைட்னு லான்ச் பண்ணும் போது நமக்கு அட் அ டைம் மல்டிபிள் சேட்டலைட் லான்ச் பண்ணலாம், மல்டிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், diverse instrument நம்ம we can launch, that is it will have the option of multiple satellite, that is nano, micro, small, with the capability to launch up to 500 kilos at a stretch mass. So it would be an innovative vehicle that can be assembled in just 74 hours. இது very very advantage when compared to large scale. ஒரு பெரிய சேட்டலைட்லாம் இருக்கும்போது அது ரொம்ப பெருசா இருக்கும். நீங்க 1750 kg உள்ள PSLV லான்ச் வெஹிக்கிளோ ஒரு 10,000 kg உள்ள GSLV லான்ச் வெஹிக்கிள் அதை அசம்பிள் பண்றதுக்கே இட்ஸ் வில் டேக் மந்த். ஆனா குட்டி குட்டி நானோ சேட்டலைட்ல நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரு 3 days அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் அ வெரி
better thing. That is, instead of 60 days for GSLV, it will assemble in 3 days. அதே மாதிரி அசம்பிள் பண்றதுக்கான மேன் பவர் இது ரொம்ப குட்டியா இருக்கும்போது ஒரு 6 பீப்புளால பண்ணிடலாம். பட் நீ அதெல்லாம் எடுத்தீங்கன்னா PSLV GSLVனா ஒரு 1000 பீப்புள். தட் இஸ் நம்ம எஃபிஷியண்டா மேன் பவரையோ அதர்வைஸ் ரிசோர்ஸை எஃபிஷியண்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். குட்டியா இருக்கும்போது ஒரு நானோவோ மைக்ரோவா இருக்கும்போது நமக்கு வந்து எக்கனாமிக் கிடைக்குது. ஒரு சீக்கிரம் அசம்பிள் பண்ணிடலாம், கம்மியான மேன் பவர் ரிசோர்ஸ் வச்சு அசம்பிள் பண்ணிடலாம். நிறைய அதுல வந்து குட்டி குட்டியா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம வந்து கமிஷன் பண்ணலாங்கிற மாதிரி. ஸோ அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்மால் சேட்டலைட் இதுதான் நமக்கு வந்து ஒன்னு பிலிம்ஸ்லயும் கேட்கலாம், அதர்வைஸ் பொட்டன்ஷியல் ஃபார் மெயின்ஸ். ஸோ இட் ரெடியூஸ்ட் டர்ன் அரவுண்ட் டைம், லான்ச் ஆன் டிமாண்ட். ஸோ நிறைய நம்ம ஃபெயிலியர்ஸ் பார்த்தோம்னா இந்த லான்ச் ஆன் டிமாண்ட் இல்லாம இருந்துச்சு. தென் காஸ்ட் ஆப்டிமைசேஷன் முன்னாடியே பார்த்த மாதிரி வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் இருக்கு. அண்ட் flexibility in accommodate multiple satellite. நீங்க கமர்ஷியல் சேட்டலைட் லார்ஜ் ஸ்கேல் எடுக்கும்போது நம்ம நிறைய வெயிட் உள்ள ஒரு பேலோட நம்ம அனுப்புறதுக்கு பதிலா குட்டி குட்டியா நிறைய பேலோடு நிறைய சேட்டலைட் நம்ம அனுப்பும்போது மல்டிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அட் அ டைம் நம்ம வந்து கொடுக்க முடியும். தென் நீட் மினிமம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். ஏன்னா அது கம்மியா இருக்கும்போது அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெக்யர்மெண்ட்டும் கம்மி. அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் ப்ரூவன் டிசைன் பிராக்டிஸ். எகெயின் அது மேக்ரோவா நானோவா இருக்கும்போது ஒரு எர்கோனமிக்ஸ் இருக்கும். அண்ட் சீம்லெஸ் லான்ச் ஆஃப் ஸ்மால் சேட்டலைட். குட்டியா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதோடைய வெலாசிட்டியோ இதை பத்தி நம்ம மொமெண்டத்தை பத்தி பெருசா நம்ம யோசிக்க தேவையில்லை. அண்ட் ஷிஃப்ட் தி பர்டன் ஆஃப் கமர்ஷியல் லான்ச்சஸ் ஃப்ரம் PSLV. எகெயின் நீங்க PSLV GSLV பெரிய அளவு நம்ம லான்ச் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய பட்ஜெட் பணம் தேவைப்படும். ஸோ அதுவே ஒரு பெரிய லேக் ஆஃப் ஃபண்டிங்கிறது வந்து இஸ்ரோல ஒரு பெரிய இஷ்யூ நமக்கு. ஸோ இதை நம்ம குறைக்கும். அண்ட் SLV கேட்டர் தி மார்க்கெட். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்ல வந்து க்ரோயிங் டிமாண்ட் ஃபார் லான்ச்சிங் ஸ்மால் சேட்டலைட் தான், எஸ்பெஷலி இன் லோ எர்த் ஆர்பிட். இது போதும் தான் சொல்றாங்க. ஸோ அதுக்கு நமக்கு இட் இஸ் வெல் அண்ட் குட். suited for launching multiple micro satellite and support multiple orbital drop off. So already we said அது மட்டும் தான். So இத பத்தி எனக்கு கொஞ்சம் இன்னும் பிரீஃபா சொல்லணும்னா SSLV வந்த பிறகு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா லான்ச் வெஹிக்கிளுக்கு இப்ப இதுதான் era of small satellite. 1994ல PSLV வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து SLV ASLV இருந்துச்சு. 2001ல GSLV வந்துச்சு. இன்னைக்கு as of now 2022 எல்லாம் பார்த்தோம்னா era of small satellite SSLV மாதிரி கேட்டகரி தான். ஏன்னா அதுக்கு வந்து டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கு, காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு, இதுக்கு எக்கனாமிக் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இனிஷியலி லார்ஜ் சேட்டலைட் பேலோட் வேர் prioritized, but as the industry evolved more actors arose. that is நிறைய பிளேயர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலி பிரைவேட் பிளேயர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. அதான் தட்ஸ் வை நம்ம சொன்னோம்னா ஸ்பேஸ் டூரிசம் இன் யூஎஸ்ங்கிறது ரொம்ப ப்ரிவேலண்டான ஒரு விஷயம். பெரிய பெரிய பிசினஸ்மேன்ஸ் எல்லாம் இப்பவே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்பேஸ் டூர் போறதுக்கு. பிகாஸ் தேர் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் இன் திஸ் ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸோ கவர்மெண்ட் nowadays collaborate with students and extended laboratories and all. They are focusing towards starting SSLV. that is they want to deploy a small scale satellite. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் இருந்தா கூட ஸ்பேஸ் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப் அவங்க ஒரு குட்டியா ஒரு சேட்டலைட்டை ப்ரொடியூஸ் பண்ண ரெடியா இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சேட்டலைட்டை உருவாக்க ரெடியா இருக்காங்க. ஸோ இது இவங்க எல்லாமே வந்து அது ஸ்டூடெண்ட் ஆகட்டும், கவர்மெண்ட் ஆகட்டும், பிரைவேட் பிளேயர்ஸ் ஆகட்டும், ஸோ இவங்கெல்லாம் உருவாக்குற சேட்டலைட் குட்டி குட்டி மைக்ரோ நானோ சேட்டலைட்லாம் நம்ம வந்து SSLV கேட்டகரியில கொண்டு போகலாம். ஸோ ரைஸ் இன் டிமாண்ட், ஸ்மால் சேட்டலைட் லான்ச்சஸ் இன்க்ரீசிங்லி பாப்புலர் past 1 decade because of the expansion of space-based data, communication, surveillance, commercial activity and all. As I said already, actually in our daily day-to-day activity, lot of space-enabled services or technological services intervene in our life. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சர்வேலன்ஸ் எல்லா விஷயத்துக்குமே நமக்கு வந்து ஸ்பேஸ் டேட்டா தேவைப்படுது. ஸோ அதுக்கு வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது we are moving toward a small scale
launch vehicle, that is small satellite நோக்கி போயிட்டு இருக்கோம். Obviously it is cost effective only. Manufacturer, operator of satellite don't have the luxury of paying extensive travel cost or waiting for a month on a rocket. As a result, organization building satellite consultation in orbit, OneWeb, SpaceX, Starlink are two initiative building a constellation of several satellite. அது actually already இப்போ ரன்னிங்ல இருக்கிற ஒரு விஷயம். Again, இன்னொரு point we can say this, ஒரு startup இருக்கிறாங்க, they want to develop on satellite, so they can use the premises infrastructure of ISRO, that is research agency. So இப்போ இங்க வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயங்களுக்காக they are not supposed to wait. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய, இப்ப இன்னும் இந்தியாவில இது வரல, யூஎஸ்ல எல்லாம் இருக்கு. லாட் ஆஃப் ஆர்கனைசேஷன் பில்டிங் சேட்டலைட் கன்சல்டேஷன் நத்திங் பட் நட்சத்திர கூட்டம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. சோ இந்த மாதிரி சேட்டலைட் கன்சல்டேஷனுக்கு நிறைய சேட்டலைட்டை ஒரு சிங்கிள் ஆர்பிட்ல குட்டி குட்டி சேட்டலைட் நிறைய லான்ச் பண்ற ஒரு கேட்டகரிஸ் இப்போ போயிட்டு இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவா குறையுது. And a business opportunity. So majority of the demand come from business that are launching satellite for commercial purpose. So they thought it is an economic opportunity for space organization to catalyze this potential. In the potential harness பண்ணலாம். ஏன்னா again இதுமே ஒரு global business, இதுமே ஒரு business commercial activity தான். So as I said earlier, Indian Space Research Organization ISRO research purpose-க்காக satellite உருவாக்குனாங்க. இன்னைக்கு நம்ம அடுத்த வெர்ஷன் என்னன்னா, நம்ம ப்ரொடியூஸ் பண்ண சேட்டலைட்டை, நம்ம இன்னோவேட் பண்ண சேட்டலைட்டை we can sell. So that is we can commercialize this. இதுதான் வேர்ல்டு வைட் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். So nowadays research organization, they innovate satellite not only for their consumption, even they can commercialize this one, they can marketing. So இது வந்து ஒரு பெரிய potential business, potential global space economy, global space marketingங்கிறது ஒரு அப்கமிங் ஆன ஒரு விஷயம். தட்ஸ் வை நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரோ வந்து இன்ஸ்பேஸ், NSIL, ஆண்ட்ரிக்ஸ்ங்கிற நிறைய கமர்ஷியல் ஆர்ம் ஆஃப் த இஸ்ரோ எல்லாம் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கிறதுக்கு ரீசன் இதை நம்ம ஹைலி கமர்ஷியல் ஆக்க போகணுங்கிறதுக்காக தான். ஸோ ரீசன்ட் டெவலப்மெண்ட் அந்த SSLV-ல வந்து இப்போ இது ஒரு பொட்டன்ஷியல் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். US has given ISRO permission to launch small satellite on the SSLV's second developmental flight. It is reported to have its first flight in April 2022. இதில் பார்த்தோம்னா SSLV-உடைய D1 series microsat வந்து மெய்டன் ஃபிளைட்டை லான்ச் ஆச்சு. இதை பத்தி இந்த எர்த் அப்சர்விங் சேட்டலைட் O2 மிஷன் ஆர் SSLV D1ங்கிறது என்ன? இது ஒரு பொட்டன்ஷியல் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். It was designed to capture large share of small launch vehicle market because it transports satellite in low earth orbit. நம்ம எப்படி SLV low earth orbitல, ASLV low earth orbitல satellite அந்த ஆர்பிட்ல சேட்டலைட் வந்து ஆர்பிட் ஆச்சோ, அந்த மாதிரி வந்து லோ எர்த் ஆர்பிட்ல வந்து ஆர்பிட் ஆகக்கூடிய ஒரு ஸ்மால் ஸ்கேல் சேட்டலைட்டை லான்ச் பண்ணிருக்கு ESO O2 மிஷன். இட் கேரிங் 2 சேட்டலைட்டட், that is Earth observing satellite primary and O2. It is ISRO designed this one. This satellite provide optical remote sensing. In the optical remote sensing is the superior optical remote, that is high pixel ulla remote sensing data kudukranga with excellent spatial resolution in the IR spectrum. இது வந்து 1. ஏன்னா இது ரெண்டு பேலோட சொன்னோம். செகண்ட் பாத்தீங்கன்னா ஆசாதி சாட், பட் ஆக்சுவலா இது சம்வாட் ஃபெயிலியர். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உருவாக்குன நம்ம 75th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றதுக்காக செஞ்சோம், பட் சம்வாட் இதாயிடுச்சு. It carries 75 different payload. So நான் ஏற்கனவே சொன்ன பேலோடுங்கிறது நத்திங் பட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேரி பண்ற கெப்பாசிட்டி ஒரு 50 கிராம் எடையுள்ள ஒரு 75 பேலோட இந்த EOS D1 மிஷன்ஸ் கேரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு பேலோடுமே ஒரு டைனி எக்ஸ்பெரிமெண்ட்டை அங்க பண்ணோம். தட் இஸ் இட் கேரி அவுட் டைனி எக்ஸ்பெரிமெண்ட் would measure the ionizing radiation in its orbit and also a transponder which work in the AM radio frequency to enable amateur operator to access it. Actually நமக்கு தெரியும், இப்போவே நம்ம இப்போ வீட்டுல நீங்க ரேடியோ ஆன் பண்ணீங்கன்னா நம்ம டெலிகாஸ்ட் ஆகுற விஷயங்கள் எர்த்ல உள்ள அயனோஸ்பியர்ல இருந்து
கிடைக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இங்க குட்டி குட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒன் ஆஃப் த திங் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆர்பிட்ல அயனைசேஷன் ஆகிற ரேடியேஷனை பத்தி மெஷர் பண்ணிட்டு அந்த ஆம் ரேடியோ ஃப்ரீக்வன்சில அக்சஸ் பண்றதுக்காக ஃபேஸபிள் இருக்கா இல்லையான்னு லைக் அதை ஒரு பொட்டன்ஷியாலிட்டியை ப்ராபபிலிட்டியை செக் பண்ற ஒரு விஷயம். ஸோ இதுல பார்த்தோம்னா நமக்கு ஒரு சில சிக்னிஃபிகன்ட் பார்த்தோம்னா ரூரல் ஏரியால உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சிக்னிஃபிகண்ட் நம்ம பார்த்தோம்னா டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 34 மீட்டர் ஹைட்டு அண்ட் இதோட மாஸ் பார்த்தீங்கன்னா லைட் வெஹிக்கிள் மாஸ் 120 டன்ல இருக்கு. இது ஆக்சுவலி நம்ம ஸ்டேஜஸ் ஆஃப் என்ஜின்ஸு ப்ரொப்பலண்ட்டு எல்இஓல தான் ஒரு இன்க்ளைனேஷன் ஆகுது. சதீஷ் தவான்ல இருந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதுல இருந்து 2 கேட்டகரியில இந்த ஆசாத் ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்குனது அது. ஸோ திட் இஸ் ஃபார் டெக்னிக்கலி. So we have seen launch vehicle, type of launch vehicle in India, that is ISRO SLV, ASLV, PSLV, GSLV, SSLV and reusable rocket and SSLV advantage பார்த்திருக்கோம். இப்போ recent launch vehicle பத்தி 2018ல கேட்ட ஒரு question for your reference. With reference to India's satellite launch vehicle, consider the following statement. PSLV launched the satellite useful for Earth resource monitoring, whereas GSLV designed to launch communication satellite. Satellite launched by PSLV, statement 2, appear to remain permanently fixed in the same position in the sky as viewed from the particular location of Earth. Statement 3, GSLV Mk3 is a 4-stage launch vehicle. First and third stage using solid rocket motor and second and fourth using liquid rocket engine. So இது வந்து which are the statement are correct ன்னு கேட்டிருக்காங்க. Only 2 and 3, 1 and 2, 3. So நீங்க ஆன்சர் சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஐ வில் டெல் திஸ் ஆன்சர். ஸோ அகெயின் நமக்கு கொஸ்டின்ஸ் 2018 ஆகட்டும் டைரக்டா கோர் இந்த PSLV, GSLV, ASLV, SSLV எல்லாம் இது வந்து கோர். இதே நமக்கு டைரக்டா டெக்னிக்கலா கேட்டிருக்காங்க. தட்ஸ் வை நான் ஃபுல்லா எலாபரேட்டா எடுத்துருந்தேன். Then we will start with the next topic is e-waste management. அதோட introduction start பண்ணிட்டு பாக்கி next class I will elaborate, I will discuss. So when we see that recent பார்த்தோம்னா e-waste management rules 2020 draft வந்துச்சு. ஸோ நமக்கு எப்படி சேட்டலைட் டிப்ரீஸ் வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருக்குமோ அந்த மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஹெட்டேக் நமக்கு. ஸோ நீங்க 1991ல எல்பிஜி வந்த பிறகு நிறைய விஷயங்கள் வந்து குளோபலைஸ் ஆக்சஸ்ட். அதுல வந்து எலக்ட்ரானிக் பூம் 2000க்கு அப்புறம் எலக்ட்ரானிக் கூட்ஸ் நிறைய வந்து நமக்கு லைக் மஷ்ரூம்டு ஃப்ளட் கேட் ஓபன் பண்ணி நிறைய வந்துச்சு. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல யூசேஜ் பண்ணும்போது அதோடைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய விஷயமா தெரியல. பட் இன்னைக்கு வந்து டுடே ஆர் டுமாரோ in future upcoming yearsல the management of e-waste ங்கிறது ஒரு பெரிய significant-ஆன ஒன்னு with respect to environmental protection. So that's why recently we have an amended e-waste management rules. So potentiality of questions எப்படி கேட்க சான்சஸ் இருக்குன்னா நியூ டிராஃப்ட்ல என்னென்ன ப்ரொவிஷன் இருக்கு, அதோட ஆல்ரெடி இருக்கிறதுக்கும் இப்போ என்ன அட்வான்டேஜ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ், இல்லை ரொம்ப கோரா கேட்க போனா ஆல்ரெடி யூபிஎஸ்ல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இ-வேஸ்ட்னா என்ன மாதிரியான பொட்டன்ஷியல் ஹெல்த் அசார்ட் இ-வேஸ்ட்னால வரும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் we will see அந்த டிராஃப்ட்ல உள்ள ப்ரொவிஷன். ஸோ ரீசன்ட்லி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ரிலீஸ்ட் டிராஃப்ட் இ-வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். ஸோ அந்த டிராஃப்ட்ல என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் திங் எலக்ட்ரானிக் குட்ஸ் கவர்டு. என்ன மாதிரியான எலக்ட்ரானிக் குட்ஸ் இ-வேஸ்ட்ல வருது? இதை ஏன் சிக்னிஃபிகண்டா சொல்லியிருக்கேன்னா
ஈவன் பேட்டரி, இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க அசம்ஷன் பண்ணியாச்சு. வி தாட் பேட்டரி இவிஎஸ்ல வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ தே ஹாவ் நமக்கு எப்படி ஆர்டிஐல ரைட் டு இன்ஃபர்மேஷன்ல அசம்ஷன் ஃபார் ப்ரொவிஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஒரு சில இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கணும் அவசியமே இல்லைன்னு சொன்ன மாதிரி ஒரு சில கூட்ஸ் ஈவன் தோ இட் ஹேஸ் சம் பெரிஃபரல் கூட்ஸ் எலக்ட்ரானிக் கூட்ஸா மாதிரி இருந்தா கூட அதை எக்ஸம் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் a wide range of electronic goods, laptop, mobile phone, landline phone, camera, recorder, music system, microwaves, refrigerator, medical equipment இதோடைய கவரேஜ்ல வந்துடுச்சு. ப்ரிலிம்ஸ்ல என்ன கேட்க சான்சஸ் இருக்கும் அப்படின்னா எது எது கவர் ஆகாம இருக்கோ, ஒருவேளை உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஸ்டேட்மெண்ட் 1ல திஸ் கைண்ட் ஆஃப் கூட்ஸ் ஆர் கவர்ட் அண்டர் இ வேஸ்ட்னு வரலாம். ப்ராபப்ளி அது வந்து எக்ஸம்ஷன் குட்டா கூட இருக்கலாம். ஸோ விச் கூட்ஸ் ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் தி எலக்ட்ரானிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்டோ அதை நீங்க மெயினா பாருங்க. தென் e-waste collection target, the very significant of this draft என்னன்னா extended producer responsibility and e-collection target. so generate ஆகிற e-waste கலெக்ட் பண்ணணும். அதை கலெக்ட் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிள் வந்து ப்ரொடியூசர்ட்ட இருந்து கொடுக்குறாங்க. யாரு வந்து ஒரு மொபைல் போனை ப்ரொடியூஸ் பண்றாங்க, அந்த மொபைல் போன் அட் த எண்ட் இ-வேஸ்ட் ஆக்கும் போது அந்த ப்ரொடியூசருக்கு என்னென்ன ரோல் இருக்குன்னு எக்ஸ்டெண்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்சியூமர் கூட்ஸ் கம்பெனிஸ் அண்ட் மேக்கர்ஸ் ஆஃப் e-goods have to ensure 60% of the waste is collected, recycled by 2023. That 60% would have to increase to 70% in 2024 and 80% in 2025. At the end, majority of the produced electronic goods should be collected, recycled. That is ஒரு 80% ஆவது 2025 குள்ளார அவங்க வந்து கலெக்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணியிருக்கணும். அதுக்கு கம்பெனி என்ன செய்யணும்னா ஆன்லைன் போர்ட்டல்ல அவங்க they have to register. So next thing, companies have to register on an online portal and specify their annual production and collection target. Then extended producer responsibility. So the rules bring effect of system of trading in certificate that is similar to carbon credit. So allow company to temporarily bridge the shortfall. It rules lay out a system of companies securing extended producer responsibility. That is producer of electronic goods persons, first thing they have the responsible for collection and recycle of electronic goods. One, அதுக்காக அவங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ண பிறகு they have certified, they have to get certification. so இந்த EPR certificationங்கிறது என்னன்னா ப்ரொடியூசர் வந்து உங்களுடைய கலெக்ஷன் ரீசைக்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டியை என்ஷூர் பண்றது. இந்த சர்டிபிகேட்ங்கிறது கிட்டத்தட்ட கார்பன் கிரெடிட் மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிக்கு டார்கெட் வந்து ஒரு 80,000 டன் e-goods ரீசைக்கிள் பண்ணணும். பட் இந்த அவங்களால அந்த டார்கெட்டை மீட் அவுட் பண்ண முடியல. ஸோ அவங்க என்ன செய்யலாம்னா இன்னொரு கம்பெனி கிட்ட கொடுத்து அந்த டார்கெட்டை மீட் அவுட் பண்ண சொல்லிட்டு, தட் இஸ் தே கேன் ஸ்வாப் திஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ண சொல்லிட்டு கமர்ஷியலி அவங்க பண்ண சொல்லலாம். நம்ம எப்படி கார்பன் கிரெடிட், டெவலப்டு நேஷன் உடைய கார்பன் கிரெடிட்டை டெவலப்டு நேஷனால CO2 எமிஷனை கட் பண்ண முடியாத போது டெவலப்பிங் நேஷனுக்கு ஃபாரஸ்ட்ரேஷன் மூலியமாகவோ ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி மூலியமாகவோ டெவலப்பிங் நேஷன் வந்து CO2 எமிஷனை கட் பண்ணும்போது ரெடியூஸ் பண்ணும்போது அந்த கார்பன் கிரெடிட்டை டெவலப்பிங் நேஷன் கொடுக்குற மாதிரி லைக் திஸ் இந்த EPR சர்டிபிகேட்ங்கிறது வந்து ரெஸ்பான்சிபிள் ப்ரொடியூசர் அவங்கள தே கேன் ஸ்வாப். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரொவிஷன். தென் இதுல பெனால்டி, இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சி, ஸ்டேட்டோடைய ரெஸ்பான்சிபிள், மேனுஃபேக்சரோட ரோல், ஸ்டேட்டோடைய ரோல் எல்லாம் நம்ம அப்கமிங் கிளாஸ்ல செஷன்ல பார்க்கலாம். அண்ட் ஸ்டடி வெல், ப்ரிப்பேர் வெல், ஆல் தி பெஸ்ட்.